வணக்கம். நம்ம இன்றைக்கி ஸ்ரீ பெரிய முத்தம்மன் கோவிலுக்கு போகலாம். இந்த கோவில் எங்கே இருக்குது அப்படின்னா, தூத்துக்குடி மாவட்டத்தில் கண்ணாண்டி விளை அப்படிங்கிற ஊரில் இருக்குது. இது ஒரு சின்ன கிராமத்தில் இருக்குது. ரொம்ப அழகான அமைதியான சூழல் அமைஞ்ச கோயில். ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ளே 6 தனித்தனி சன்னதிகளில் தெய்வங்கள் இருக்காங்க. பிரதான தெய்வமாக ஸ்ரீ பெரிய முத்தம்மன், ஸ்ரீ முப்பிடாதி அம்மனோட காட்சி தராங்க. கருணை பொங்கும் விழிகளோட அழகு நிறைந்த கோலத்தில் இருவரும் அருகருகே இருக்காங்க. பலருக்கும் குலதெய்வமாக விளங்கி தம் பக்தர்களை கண் போல் காத்துட்டு வராங்க. இவங்க உற்சவ அம்மன். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்ரீ சந்தன மாரியம்மன். ஒரே ஹாலில் இவங்க 6 சன்னதியில் இருக்காங்க இவங்கெல்லாம். அடுத்தது நம்ம பார்க்குறது ஸ்ரீ படுவச்சி அம்மன். இவங்க யாரோட இருக்காங்கன்னா ஸ்ரீ பச்சம்மாள் ஐயனோட இருக்காங்க. அடுத்ததாக யார் இருக்காங்கன்னு பார்த்தா, இந்த சன்னதியில் ஸ்ரீ வீரமாகாளி, ஸ்ரீ சின்ன பிள்ளை மாதா அப்படின்னு 2 பேரும் சேர்ந்துருக்காங்க. வீரமாகாளியும் சின்ன பிள்ளை மாதா இருவருமே சேர்ந்து ஒன்றா இருக்காங்க. அடுத்ததாக இங்கே இருவர் இருக்காங்க. இவங்க யாருன்னு பார்த்தா ஸ்ரீ மாரியம்மனும் ஸ்ரீ உச்சிமாக்காளியும். இவங்க அக்கா தங்கைன்னு சொல்கிறாங்க. அதற்கு அடுத்த சன்னதியில் யார் இருக்கான்னு பார்த்தா ஸ்ரீ சுடலை மாடனும் ஸ்ரீ பேச்சியம்மனும் இருக்காங்க. ஆக இந்த பெரிய மண்டபத்தில் 6 சன்னதிகள் தனித்தனியாக இருக்குது. இதில் ஸ்ரீ பெரிய முத்தம்மனும் ஸ்ரீ முப்பிடாதி அம்மனும், அவங்கள தொடர்ந்து ஸ்ரீ சந்தன மாரியம்மன், அடுத்து ஸ்ரீ படுவச்சி அம்மன், ஸ்ரீ பச்சம்மாள் ஐயனோட இருக்காங்க. அடுத்தது வீரமாகாளி சின்ன பிள்ளை மாதாவோட இருக்காங்க. அடுத்தது ஸ்ரீ மாரியம்மனும் உச்சிமாக்காளியும் ஒன்றா இருக்காங்க. ஸ்ரீ சுடலை மாடனும் பேச்சியம்மனும் தனி சன்னதியில் இருக்காங்க. ஆக ஒரு பெரிய மண்டபத்துக்குள்ள இவங்க எல்லாரையும் பார்த்துடலாம். ஆலய மணி ஒலிக்கிறது கேட்குதா? அடுத்தது அப்படியே வெளியில் இறங்கி வருவோம். இந்த சன்னதிக்கு முன்னால் ஓம்னு பொறிக்கப்பட்ட சூலம் இருக்குது. கோயிலுக்குள்ளே நுழையும் போதே வெளிப்புற கேட்டுக்கு பக்கத்துலேயே காவல் தெய்வமாக நம்மளை வரவேற்கிறதுக்கு கையில் அருவாளோடும் வேலோடும் அழகிய தோற்றத்தோட இந்த காவல் தெய்வம் இருக்கிறார். உள்ள அம்மன் கருவறைக்கு உள்ளே நுழையிறதுக்கு முன்னாலேயே ஸ்ரீ ஆனந்த விநாயகரும் ஸ்ரீ சிவனைந்த பெருமாளும் இருக்காங்க. இந்த கோவில் பிடிமன் எடுத்து தான் கமுதிக்கு பக்கத்தில் வளையப்பூக்குளத்தில் பெரிய முத்தம்மன் கோவில் இருக்குது. இந்த கண்ணாண்டி விளை பெரிய முத்தம்மன் கோவிலில் சித்திரை மாதத்தில் பொங்கல் திருவிழா நடைபெறும். ரொம்ப சிறப்பாக கோலாகலமாக நடக்கும். ஊரே களை கட்டிடும். சிறப்பு அபிஷேக அலங்கார ஆராதனைகளோட திருவிளக்கு பூஜை, வில்லுப்பாட்டு, முளைப்பாரி, சாமக்கொடை, பூக்குழை இறங்குதல், சப்பரம், ஊர் சுற்றி வருதல், வான வேடிக்கைன்னு ரொம்ப சிறப்பாக இருக்கும். சக்தி வாய்ந்த இந்த திருத்தலத்துக்கு வந்தால் இவங்க எல்லாரோட திருவருளும் நமக்கு கிடைக்கும். வாய்ப்பு கிடைக்கும்போது பார்த்துட்டு வருவோம். இப்போ சிவனைந்த பெருமாளுக்கும் ஆனந்த விநாயகருக்கும் நடைபெற பூஜையை பார்ப்போம். இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இது போன்ற பதிவுகளுக்கு தமிழ் முகிலுடன் எப்போதும் இணைஞ்சிருங்க. மீண்டும் சந்திப்போம். நன்றி.